சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல இன்னைக்கு நாம ஒவ்வொரு தலமாக, ஏன்னா தலங்கள் பத்தி நாம அதிகமா சிந்திக்கவே இல்லை. இன்னைக்கு அந்த குறைபாடை தீர்ப்பதற்காக நமக்கு சென்னையில் இருந்து திருமதி சிவ உமா குருசாமி அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு தலமாக எடுத்து நமக்கு அதனுடைய அமைப்பு, சிறப்பு இது எல்லாத்தையும் சொல்லுவதற்காக மிகவும் நிறைய அவங்க அதுல உழைத்திருக்கின்றார்கள் அப்படிங்கறது நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அம்மா அவர்கள் அம்மா அவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ஏதாவது தகவல் சொல்லுங்கன்னா, ஒண்ணுமே இல்லம்மா, அவ்வளவுதான், உமா குருசாமி சென்னைன்னு சொல்லுங்க போதும் அப்படின்னாங்க. ஆனா இன்றளவும் அவர்கள் சித்தாந்தத்தின் மாணவியாக 8 தொகுப்பு சித்தாந்தம் படித்தவர்கள். அது மட்டும் இல்ல, மேல்நிலை வகுப்பு 1 சிறப்பு வகுப்பாக படித்து வருபவர்கள். சித்தாந்தம் அப்படின்னாக்கா அவ்வளவு அன்போட உட்கார்ந்து அதை அவ்வளவு உள்வாங்கிறது, பாடுவது என்று எல்லாத்துலயும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். அதை போடலாமா அப்படின்னு கேட்டா, அது எனக்கும் சாமிக்கும் உள்ள தொடர்பு, அதை எதுக்கு பிரபலப்படுத்துறதுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டப்பதான் சித்தாந்தம் படித்ததோடைய அந்த பக்குவ நிலையை அது எனக்கு ஒரு பாடமா நான் எடுத்தேன். அந்த அந்த பதில் எனக்கு ஒரு பாடமா அமைஞ்சுதுன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பக்குவமான ஒரு உயிர் என்றுதான் அம்மாவை சொல்ல வேண்டும். அவர்கள் இப்போது நமக்கு ஒவ்வொரு திரு ஆலயமாக காட்டுவதற்கு வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. திருச்சிற்றம்பலம். திருவிசைப்பா அருளிய ஆசிரியர்கள் 9. திருவிசைப்பாவில் 28 பதிகங்களும் திருப்பல்லாண்டோடு சேர்த்து 29 பதிகங்களும் அமைந்துள்ளன. இதில் 16 பதிகங்கள் தில்லை கோயில் தலத்தில் அருளப்பெற்றவை. ஏனையவை வேறு வேறு சிவத்தலங்களில் அருளப்பெற்றவையாகும். திரு சிதம்பரம் கோயில் குறித்து நிறைய பேசிவிட்டார்கள். ஆதலால் நான் வேறு சிவத்தலங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். திருமாளிகை தேவர் முதல் சேதிராயர் வரை பாடியுள்ளனர். இத்திருப்பதிகங்கள் முதல் ஆதித்த சோழன் காலம் முதல் கங்கை கொண்ட சோழன் இறுதியாக உள்ள சோழ மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்டதாகும். அதாவது 9, 10, 11ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்டவை ஆகும். திருவிசைப்பா பாடல் பெற்ற திருத்தலங்கள் தில்லை சிற்றம்பலம், திருவிழிமிழலை, திருவாவடுதுறை, திருவிடைக்கழி, திருக்கழந்தை ஆதித்தேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணி அம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திருப்பூவனம், திருசாட்டியகுடி, தஞ்சை ராசராசேச்சரம், திருவிடை மருதூர், திருவாரூர் என 14 தலங்களாக சிதம்பரம் தவிர ஏனைய தலங்களுக்கு 9 ஒவ்வொரு பாடலே உள்ளன. இப்பொழுது நாம் திருச்சாட்டியக்குடி தலத்துக்கு செல்வோம். திருச்சாட்டியக்குடி இது 7 இருக்கை என்பது என்று கூறப்படுகிறது. கீழ்வேளூரிலிருந்து கச்சின்னம் வழியாக திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் இத்தலம் உள்ளது. இத்தலம் ஒரு வைப்பு தலமாகும். இறைவன் வேதநாதர், வேதபுதீஸ்வரர், ரிக்வேதநாதர். இறைவி வேதநாயகி, தலமரம் வன்னி, தீர்த்தம் வேத தீர்த்தம். ஊர் சாட்டியக்குடி, கோயில் 7 இருக்கை. ஆறு ஆதாரங்களுக்கும் மேலாகிய 7வது இடத்தை
துவாதகாந்த இருக்கை 7 இருக்கை என்பர். இந்நிலைக்கு தரும் வகையில் கோயிலின் பெயர் அமைந்துள்ளது. இத்தலத்தில் திருவிசைப்பா பதிகத்தில் கருவூர் தேவர் ஒவ்வொரு பாடலிலும் 7 இருக்கை இருந்த ஈசனுக்கே என்று பாடியுள்ளார். சாட்டியம் என்றால் ஜாட்டியம், வெப்ப மிகுதியால் வரும் சுர நோய். வெப்ப நோய் குறிய தேவதையாகிய ஜுவர தேவதை இறைவனை வழிபட்ட தலமாதலால் ஜாட்டிய குடி என்ற பெயர் வந்தது. குடி என்றால் ஊர் என்றும் கூறுவர். வெப்ப நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் இன்றும் இத்தலத்திற்கு வழிபாடு செய்ய வந்து குணமடைவது வழக்கில் இருந்து வருகிறது. சாண்டில்ய முனிவர் வழிபட்ட தலமாதலால் இப்பெயர் பெற்றது என்றும் கூறுகின்றனர். பிரகாரத்தின் இம்முனிவரின் சிலாரூபம் உள்ளது. மேற்கு நோக்கிய சந்நிதி. இக்கோயில் 4ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. இத்தலத்தில் வந்து வணங்கிய தீக்கடவுளுக்கு கடவுளை இயக்கும் ஈசனே தீயினில் 3ஆய் நின்றாய் போற்றி திகழ்ந்திடும் சிவனே அவ்வடிவிலேயே அருள் பாலிக்கிறான் என்பதால் இத்தலத்து சிவத்திருக்கோலம் மேலே கிழைந்த இருமுகங்களும் முத்தீயை குறிக்கும் 3 கால்களும் தீ எழுந்து வீசுவதால் 7 கைகள் என்று அமைந்திருக்கும். அதனால் இக்கோயில் 7 இருக்கை என்று பெயர் பெற்றது. 7 வகை ஆசனங்களில் இறைவன் இருப்பதால் இந்த கோயில் 7 இருக்கை என்று பெயர் பெற்றது என்றும் கூறுகின்றனர். ஆனந்தாசனம், சிம்மாசனம், யோகாசனம், விம்மலாசனம், பத்மாசனம், வீராசனம், விமலாசனம், ஊர்த்துவ ஆசனம் என்று 7 பெயர்களால் வழங்கப்படுகிறது. இப்பொழுது சாட்டியக்குடி திருவிசைப்பா பதிகத்தை பண்ணில் பாடுகிறேன். பெரியவ கருணை இளநில எரிக்கும் பிறை கவள் சடையும் குறிக்குமிருப்பால் தாழ்ந்தவ காதுகள் கண்டம் கரியவ தாமும் செய்வார் வாய்முறுவல் காட்டும் அசாட்டிய குடியார் இருக்கை கூம்பின் கண்ணலந்தவ முகமேல் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே தாழ் தரும் பழனம் பைமொழில் படுக தன் தழை சாட்டிய குடியார் ஈட்டிய பொருளாயிருக்கும் 7 இருக்கை இருதிறன் திருவடிகள் மலர்மேல் காட்டிய பொருட்களை பயில் கருவூரன் களறு சொல் மாலை இறைந்தும் மாட்டிய சிந்தை மைந்தருக்கன்றே வளர் ஒளி விளங்கு வானுலகே. இப்பொழுது அடுத்த தலத்திற்கு செல்லலாம். அடுத்த தலம் திருக்கழந்தை ஆதிதேச்சரம். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவிசைப்பா தலமாகும். மக்கள் வழக்கால் களப்பால் என்றும் வழங்கப்படுகிறது. ஊர் களப்பால், கோயில் ஆதிதேச்சரம். இறைவன் ஆதிதேச்சரர் அழகிய நாதசாமி, இறைவி பிரபாநாயகி பன்னேர்மொழியாள். திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலையில் 3 கிலோமீட்டர் உள்ளே சென்றால் மடப்புறம் தாண்டி இடப்பக்கத்தில் இந்த கிராமம் உள்ளது. களப்பாளர் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்த ஊராதலின் இப்பெயர் பெற்றது. இப்பெயர் மருவி கழந்தை என்று மாறிற்று. திருக்கோயில்
விசயாலய சோழனின் மகன் ஆதித்த சோழன் கிபி 850-890 ஆண்டு கட்டுவிக்கப்பட்டது. எனவே ஆதிசேச்சரம் என்ற பெயர் பெற்றது. முள்ளி ஆற்றின் கரையில் அமைந்த தலமாகும். இங்கு அழகியநாத சாமி கோயில், கைலாயநாதர் கோயில், ஆனை காத்த பெருமாள் கோயில் என 3 கோயில்கள் உள்ளன. இவற்றுள் அழகியநாத சுவாமி திருக்கோயில் திருவிசைப்பா பாடல் பெற்ற தலமாகும். அழகியநாத சுவாமி கோயிலில் உள்ளே பாண்டிய மன்னன் குலசேகரனின் கல்வெட்டு இத்தலத்து இறைவனை கழப்பால் உடையார், ஆதிதேச்சரம் உடையார் என்று குறிப்பிடுகிறது. கழப்பால் என்பது கழந்தை என்று மருவிற்று. ஆதலின் இதுவே திருவிசைப்பா பாடல் பெற்ற தலமாகும் என்று புலனாகிறது. மேலும் இக்கோயில் பதிகத்தில் அழகர் என்ற சொல்லால் இறைவனை குறிப்பது இதற்கு சான்றாகிறது. இது கூற்றுவநாயனாரின் அவதார தலமாகும். கூற்றுவன் கழப்பால் என்றும் சிவத்தல தளத்தை உண்டு பண்ணி தலை நகராக கொண்டு ஆண்ட சிற்றரசர் மூவேந்தர்களை வென்று சபாநாயக பெருமானின் திருவடியை முடியாகச் சூடிக்கொண்டவர். ஆர்கொண்ட வேர்க்கூற்றன் கழந்தைக்கோன் அடியே என்று திருத்தொண்டர் தொகையில் இவரை பற்றி பாடுகின்றனர். கருவறைக்கு முன்பு மண்டபத்தில் நின்றால் மூலவர் தரிசனம், வலப்பார் அம்பாள் தரிசனம். அம்பாள் நின்ற திருக்கோலமாகும். காண்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. திருவிசைப்பா பதிகம். கழைகள் தம்பொருளும் அறிவுமயன்னை கற்பினில் பெற்றெடுத்தெனக்கே மூலைகள் தந்தருளும் தாயினும் நல்ல முக்கணன் உறைவிடம் போலும் மலை குடைந்தனைய நெடுநிலை மாட மருங்கலாம் மறையவர் முறையோத்து அலை கடல் முழங்கும் அந்த நீர் கழந்தை அணி திகழாதிசரமே நீரணங்களும் கழனி சூழ் கழந்தை நீரை புகழாதிசரத்து நாரணன் பரவும் திருவடி நிலை மேல் நலமலி கலை பயில் கருவூர் ஆரணம் பொழிந்த பவளவாய் கரந்த அமுதம் உரிய தமிழ் மாலை ஏரணங்கிரு நாங்கிரண்டிவை வல்லோ இரு கிழி தெழிந்த சிந்தையரே. அடுத்து நாம் செல்வது திரைலோக்கிய சுந்தரம். தலம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற தலமாகும். இத்தலம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது. திரைலோக்கிய மன்னன் வழக்கில் வழங்கப்பட்டதாகும். திரைலோக்கி என்று ஏற்பட்டது. திருப்பனந்தாளிலிருந்து கும்பகோணம் பூம்புகார் சாலையில் கோட்டூர் என்று வழங்கும் துகிலி என்றும் ஊர் தாண்டி திரைலோக்கி 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சுந்தரேஸ்வரர் கோயில்
கைலாயநாதர் கோயில் இரண்டும் இங்கு உள்ளது. ஆனால் இவற்றுள் சுந்தரேஸ்வரர் கோயிலே திருவிசைப்பா பாடல் பெற்ற தலமாக கொள்ளப்படுகிறது. கோட்டூர் என்னும் பாடல் பெற்ற தலம் இதுவன்று. கோட்டீர் என்னும் சிறிய கிராமமும் திரைலோக்கிய சுந்தரம் என்னும் ஊரும் முதல் ராசராசன் காலத்தில் ஒன்றாக இருந்தது. கருவூர் தேவர் இக்கோட்டூரை இன்று துகிலி என்று வழங்கப்படுகிறது. கோடை என்று கொண்டு திரைலோக்கியை சிறப்பித்து கோடை திரைலோக்கிய சுந்தரனே என்று பாடுகின்றார். இத்தொடர் அவர் பாடியுள்ள பதிகம் முழுவதிலும் வருகிறது. தற்போது திரைலோக்கி தனி ஊராக விளங்குகிறது. திரைலோக்கிய மாதேவி என்பவள் முதலாம் ராசராச சோழன் அவர்களின் ஒரு மனைவியாவாள். சுவாமி பெயர் சுந்தரர் என்றும் இவை இரண்டையும் சேர்த்து இத்தலத்தில் திரைலோக்கிய சுந்தரம் என்று பெயர் வழங்கப்பட்டது என்றும் கூறுவர். முதலாம் ராஜேந்திர சோழன் கல்வெட்டொன்றில் இவ்வூர் திரைலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன் மண்டபத்திலிருந்து நேரே மூலவரை தரிசிக்கலாம். இடப்பால் பிரகாரத்தில் திருவிசைப்பா பதிகமும் காசி கலம்பக பாடலும் பொறித்த கல்வெட்டு உள்ளது. மூலவருக்கு முன் மண்டபத்தில் ஆலிங்கனமூர்த்தி சிலாரூபத்தில் அருமையாக காட்சியளிக்கிறார். அம்பாளின் தோள் மேல் கை போட்டு அணைத்திருக்கும் தனி அழகை காண கண் கோடி வேண்டும். அதற்கு நேர் எதில் ரிஷபாரூடர் சுவாமியும் அம்பாளும் வீற்றிருக்கும் அற்புதமான சிலாரூபம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு உள்ளது. வியப்பூட்டும் இப்புதுமையான சிலாரூபம் வேறு எங்கும் காண முடியாது. கருவூர் தேவர் பாடியுள்ள இத்தலத்து திருவிசைப்பா பதிகத்தில் முதலிரு பாடல்கள் தலைவி கூற்றாகவும் ஏனையவை தோழி தலைவனிடம் கூறும் கூற்றாகவும் அமைந்துள்ளது. எரியாத மனத்தினை நைவிப்பான் இத்தெருவே ஐயா உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமழ வரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரான் தமிழ் மாலை பூரணத்தால் ஓரைந்தும் போற்றி செய்ப்பார் காந்தாரம் சீரணைந்த பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே என்று சேகரித்தவற்றை உங்களுக்கும் விளம்பியுள்ளேன். மேலும் இத்தலத்தின் பதிகம் நீர் ஓங்கி வளர் கமல நீ பொருந்தா தன்னை அன்றே ஆர் ஓங்கி முகல் மலர்ந்தங்கருவினை ஏன் திறம் தருந்தின் ஊர் ஓங்கும் பழி பாராதுன் பாலே விழிந்தொழிந்து சீரோங்கும் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. ஆரணத்தேன் பருகி அரும் தமிழ் மாலை கமழவரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன் தமிழ் மாலை பூரணத்தாலீரைந்தும் போற்றி செய்ப்பார் காந்தாரம் சீரணைத்த பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. அடுத்து நாம் செல்லும் தலம் கங்கை கொண்ட சோழேச்சரம். இப்பொழுது அது கங்கை கொண்ட சோழபுரம் என்றும் அழைக்கின்றார்கள். 11ஆம் நூற்றாண்டில் இக்கோயில் முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மிக பெரிய கோயிலாகும். அவருடைய தந்தையார் கட்டிய கோயிலை விட அதே போல் கட்ட வேண்டும் என்றதுக்காக
அதைவிட சிறியதாக கட்டியுள்ளார். அரியலூர் பகுதியில் மிகச் சிறந்த சான்றாகும். கிபி 1023 கங்கை சமவெளியை வெற்றி கொண்டு பின்னர் முதலாம் ராஜராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் நகரம், கங்கை கொண்ட சோழீச்சரம் என்னும் சிவன் கோயிலும், சோழ கங்கம் என்னும் நகரமும் வெற்றியின் நினைவாக அமைக்கப்பட்டது. இம்மூன்றும் கங்கை நதிக்கரையில் சோழர்களின் புலிக்கொடியை ஏற்றிய தமிழர்களுடைய வீரத்தின் அடையாளமாக, நினைவு சின்னங்களாக இன்றும் விளங்குகின்றது. அவர் தலைநகரை தஞ்சாவூரிலிருந்து புதிதாக கட்டப்பட்ட இங்கு மாற்றியுள்ளார். அவரது காலத்தில் இருந்து கிபி 1279 ஆட்சி செய்த சோழர் வம்சத்திலுள்ள இறுதி வரை சோழ சாம்ராஜ்யத்தின் நகரமாக 256 ஆண்டுகள் இந்த தலம் விளங்கியது. அவர் இங்கு கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கற்கோயில் இடைக்கால சோழர் காலத்திய அழகான சிற்பங்கள் நிறைந்த களஞ்சியமாகும். இந்த நகரம் ஒட்டக்கூத்தரின் மூவர் உலா, ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி ஆகிய இலக்கியங்களில் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. இக்கோயில் கிபி 1036 முதலாம் ராஜேந்திர சோழனால் முழுதாக கட்டப்பட்டது என்று ஏசாலம் செப்புத்தகடுகள் மூலம் விளங்குகின்றது. பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்து அந்த பகைவர்களின் தலையில் மேல் கங்கை நீரை வைத்து கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்வித்தார். இதனால் இவர் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்பெற்றார். அக்காலத்திலேயே மழை நீரை சேமிக்கும் யுக்தியையும் அதற்கு வழியவும் கையாண்டிருக்கிறார். கருவறையில் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகும், குளிர்காலத்தில் வெப்பத்தை கொடுக்கும் சந்திரகாந்த கல் வைக்கப்பட்டுள்ளது. சூரியன் ஒளி நந்தி மேல் பட்டு விழுமாறு கட்டப்பட்டு உள்ளது. நந்தி சுண்ணாம்பு கற்களால் ஆகியது. நந்திக்கும் சிவபெருமானுக்கும் 200 மீட்டர் அளவு இடைவெளி உள்ளது. ஆனால் அந்நந்தியின் மேல் பட்டு அந்த ஒளி சிவபெருமானின் மேல் விழுகிறது. ராஜேந்திர சோழனின் சிற்பமும் உள்ளது. தலைநகரம், கோயில், ஏரி மூன்றையும் அவர் வெற்றிக்கு அடையாளமாக இன்றும் குறிப்பிடுகின்றன. தென் கைலாயம், வட கைலாயம் என்று 2 சன்னதிகள் உள்ளன. விமானம் பெரிய சிவலிங்கம் வடிவில் கட்டியுள்ளார். 167 அடி கீழ் 4 சதுரமாகவும் அதன் மேல் 9 தளங்களும் 8 பக்கங்கள் உருண்டையாகவும் உள்ளது. தொலைவில் இருந்து பார்க்கும்போது சிவன் உருவம் போல் சிவனுடைய ஆவுடையார் போல் தெரிகிறது. துவாரபாலகர்கள் 55 அடி உயரம் கருவறையின் வாயில் உள்ள இருபக்கமும் உள்ளது. மற்றைய கோயில்களில் துவாரபாலகர்கள் பாம்பை மிதித்து காலின் அடியில் உள்ள பாம்பு எலியை விழுங்குவது போல் இருக்கும். ஆனால் இங்கு மட்டும் பாம்பு யானையை விழுங்குவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. கருவறை 11 அடி உயரம். அவரது தந்தை கட்டிய கோயிலே சிவலிங்கத்தை விட 3 அடி சிறியதாகும். கங்கையிலிருந்து நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யப்பட்ட லிங்கம் வட கைலாயம் ஆகும். அம்மன் கோயிலாக மாற்றப்பட்டுள்ளது. சாளுக்கிய நாட்டை வென்று கொண்டு வரப்பட்ட துர்க்கை அம்மன் சந்நிதியும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு சரஸ்வதி, லட்சுமி இருவரும் தியான கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி, ஞான லட்சுமி என்று பெயர் பெற்றுள்ளனர். ஒரே கல்லால் ஆன மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார். தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம், இங்குள்ள லிங்கம் பெண்ணின் அம்சம்.
அங்கு உரல் வடிவமும் இங்கு உடிக்கை வடிவமும் அமைக்கப்பட்டுள்ளது. நந்தியின் மீது சூரிய ஒளிப்பட்டு அந்த ஒளி கருவறையில் விழும்போது நாம் விளக்குகளை அணைத்து விட்டு பார்த்தால், மூலஸ்தானத்தில் நின்று பார்த்தால் நந்தியின் அந்த சிவலிங்கத்தின் பிரதிபலிப்பு மிகவும் அழகாக நம்மை கவர்கிறது. அம்மன் பெயருக்கு ஏற்றாற்போல் 9.5 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாய் அருள் பாலிக்கிறார். நிமிர்ந்து பார்த்து தான் வணங்க வேண்டும். இங்க உள்ள நவகிரக மண்டபம் மற்ற கோயில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. சூரியனுக்குரிய யந்திர வடிவில் 8 கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டு 7 குதிரைகள் பூட்டிய தேரில் மேற்கு நோக்கி சூரியன் அமர்ந்துள்ளார். தேரை அருணன் சாரதியாக இருந்து ஓட்டுகிறார். தேரில் உள்ள 10 ஆணிகளும் கந்தர்வர்கள் என்று கூறப்படுகிறது. நவகிரகங்கள் இந்த உலகை சுற்றி வருகின்றன. எனவே அதை நாம் சுற்றக்கூடாது என்ற அடிப்படையில் இங்கு நவகிரகங்களை பிரதிஷ்டை பண்ணியுள்ளனர். இங்குள்ள துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள். இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம் ஆகும். 9 வயது சிறுமி வடிவில் சிரித்த முகத்துடன் 20 திருக்கரங்களுடன் மகிஷாசுர மர்தினி வதம் செய்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். இத்தகைய கோலம் காண்பது மிகவும் அரிதாகும். அதுபோல் விநாயகர் பெயர் கணக்கு விநாயகர் என்று கூறப்படுகிறது. ஒரு முறை ராஜேந்திர சோழன் தன் அமைச்சரை அழைத்து பெரிய கோயில் கட்டியதற்கு இதுவரை எவ்வளவு செலவாயிற்று என்று கேட்டார். அதற்கு அமைச்சர் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நின்று விநாயகரை நோக்கினார். பின்பு விநாயகரின் அருளோடு காவிக்கல் 8000, செப்புக்காசு 8000, காவி நூல் 8000 என்று சொன்னார். அதனால் அவருக்கு அந்த நேரம் ஞாபகப்படுத்தியதால் விநாயகருக்கு கணக்கு விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இக்கோயில் இப்பொழுது தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனமும் அறநிலைத்துறையும் அதை பாதுகாத்து வருகின்றன. இவை அனைத்தும் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பெரிய பொக்கிஷமாகும், உயர்ந்த அரிய பொக்கிஷமாகும். நாமும் நமது பிற்கால சந்ததியருக்கு பாதுகாத்து தருவது நமது தலையாய கடமையாகும். பாதுகாக்கும் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை அளித்து சிறந்த கருமூலமாக விளங்க இவற்றை பாதுகாப்போமாக. வாய்ப்பளித்த லாவண்யா அம்மாவுக்கும் என்னை ஊக்கம் கொடுத்த ருக்மணி அம்மாவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கள்ளல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். வானுகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி.